காலையில் கூட கதி நடந்தது. அந்த தியான ரீதியான விஷயத்தில் கதிங்கிறது மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றின் மூலமாக தான் உயிரை தொட முடியும். ஏன்னா மூச்சு இருந்தால் உயிர் இருக்குது. அப்போ மூச்சின் வழியாக உயிரை தொட முடியும். அந்த மூச்சின் வழியாக உயிர் இருக்கிற இடத்துலையே மூச்சு நடத்த முடியும். எந்த இடத்துல உயிர் மையம் இருக்குதோ அந்த உயிர் மையத்திலேயே மூச்சை நிறுத்தி நடைமுறைப்படுத்த முடியுங்கிறத காலையில் நம்ம ஏற்பட்ட கதி வகுப்புல பார்த்தோம். அது சார்ந்த விஷயங்களெல்லாம் இன்னும் ஆழமாக கற்றுக்கொண்டிருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்கிற போது, புரிந்து கொள்கிற போது, உயிரோட கலந்து அதே கதியின் மூலமாக உயிரிலிருந்து ஜீவனிலிருந்து சிவத்தோட கனெக்ட் பண்ணவும், சிவத்தின் மூலமாக அண்ட சராசரம் பூரா கலந்து நிற்கவும் முடியும். அப்படி நிற்கிறது தான் நிஷ்டைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நிஷ்டை இருக்கிறோம் அப்படின்னா சுவாச காற்றை இயக்கி முறையாக சத்தியத்துக்கு உட்பட்ட நிலையில் சுவாச காற்றை இயக்கி அந்த சுவாச காற்றை புருவமத்தியில் வச்சு மையப்படுத்தி, புருவமத்தியில் இருக்கிற உயிரோட மையப்படுத்தி, சுவாச காற்றை முழுமையாக உயிரோட லயப்படுத்தி, அந்த உயிரை அண்டம் சராசரம் பூரா கலந்து நிற்கிற இறைவனோட லயப்படுத்தி, இறைவனும் தானுமா எங்கும் ஏகமாய் ஒரே மாதிரி அமர்ந்திருக்கிறதா நிஷ்டை. அந்த நிஷ்டை பற்றி தெரிந்து அறிவு கொண்டு மனம் அற்ற நிலையில், நான்கிறது இல்லாத, அகந்தை இல்லாத நிலையில் அந்த சத்தியத்தோடு இணைஞ்சு பக்தியோட இணைஞ்சு நிற்கிறது தான் அந்த நிஷ்டை. அந்த நிஷ்டையை எல்லோரும் எல்லா காலங்கள்லையுமே பயன்படுத்தும். இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம்னா நான் இப்போ நிஷ்டையில் தான் இருக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிஷ்டையில் இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். கண்ணு காது வாய் பேசிட்டு இருக்குது, அது மௌனத்தை அறிஞ்சிட்டா பேச முடியாது, அந்த கதையெல்லாம் இல்லை. மௌனத்தையே பேச முடியும். பேசுதல் மூலமாக மௌனத்தை கொடுக்க முடியும். பேசிட்டு இருக்கிறதே மௌனமாக கூட இருக்கும். அந்த நிலைகள் இருக்குது. எந்த சந்தேகம் வந்தாலும் தெளிஞ்சுக்கிறது நல்லது.